السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால இந்த ஹிஜ்ரி 1447 ரமலான் இன்னிலிருந்து ஆரம்பமாகுது. அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதம் வந்துட்டு அப்படின்னா சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுது, நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர். கதிருடைய இரவு இந்த ரமலான் மாசத்துல இருக்குது. நிறைய சிறப்புகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு பெரிய பாக்கியம். நம்ம மதர்சாலேயே இரவு தொழுகையை தொழுவக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்குது. முழு குரான இன்ஷா அல்லாஹ் ஓதி கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் தரணும்னு துவா செய்கிறேன். கடந்த வருடம் நம்ம மதர்சால 30 நாட்கள் தொழுகை நடைபெற்று உங்களுக்கு தர்பியா நடத்தப்பட்டுச்சு, அப்படிதானே? அதனுடைய தொடர்ச்சியா இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ரமலான்ல 30 நாட்களும் ஒரு தொடர் பயான் நம்ம மாசா சார்பா ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. என்ன தலைப்பு அப்படின்னா, முக்கியமான தலைப்பு, மரணம் முதல் மறுமை வரை. ஒரு மனிதன் மரணித்ததிலிருந்து அவன் எங்கெல்லாம் போவான், அன்டில் ஜென்னா ஆர் ஹெல்ஃபயர், சொர்க்கம் நரகம், இந்த ரெண்டு விஷயத்துல இது வரைக்கும் எவ்வளவு பெரிய பயணம் இருக்குது. இதுதான் இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ்? சரி, நீங்க எல்லாமே இன்டராக்டிவா இருந்தா தான் நல்லா இருக்கும். சரியா? நான் கேட்க ஆன்சர் பண்ணணும். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், வலல் ஆஹிரத்து கைரு வஅபகா, மறுமை வாழ்க்கை அதுதான் மிக சிறந்தது, நிரந்தரமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்றான். இந்த உலக வாழ்க்கையை பத்தி நபிஸா அவங்க ஒரு உதாரணப்படுத்தினாங்க. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் தன்னுடைய சுண்டு விரல் இருக்கா, இந்த சுண்டு விரல பெரிய கடல்ல முக்கி எடுத்தா எவ்வளவு தண்ணி அந்த சுண்டு விரல ஒட்டுமோ அதுதான் உலக வாழ்க்கை. எவ்வளவு தண்ணி ஒட்டும்? ரொம்ப கம்மியா இருக்கும். மிச்சம் அந்த கடல் இருக்குதா, இதுதான் மறுமை வாழ்க்கை. அப்ப அந்த உலக வாழ்க்கை எவ்வளவு கம்மியானது. நபிஸாஸம் எவ்வளவு அழகான உதாரணங்கள் சொன்னாங்க பாரு. ஈமானுடைய முக்கியமான அடையாளம் என்னன்னா மௌத்தை நம்புவது. நபிஸாஸம் அவங்க சொன்னாங்க, 4 விஷயத்தை நம்பாத வரைக்கும் ஒரு மனிதன் முழுமையான மூமினாக ஆக முடியாது. அதில் முதலாவது விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை ஒருத்தன் ஏத்துக்கணும். 2வது விஷயம் மௌத்தை நம்புவது, மௌத்து உண்மை அப்படிங்கிறது நம்புவது. உலகத்துல எத்தனையோ கருத்து வேறுபாடு இருக்கலாம். பல மதத்தை சார்ந்தவர்கள், பல மார்க்கத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாத்திலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். உலகத்தில் உள்ள எல்லாரும் கருத்து வேறுபாடு இல்லாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் மௌத்து தான். யாருனாலும் மறுக்கவே முடியாது. அவன் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா கூட அவன் இறைவனே இல்லைன்னு சொல்லுவான், ஆனா மௌத் அவனால மறக்க முடியாது, மறுக்க முடியாது. அப்ப மௌத்தை நம்புவது 2வது விஷயம். 3வது மௌத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல் அப்படிங்கிறது நம்புவது 3வது விஷயம். 4வது நன்மை தீமை எல்லாம் யாருடைய நாட்டப்படி நடக்குது? அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குது. அப்படிங்கிற அந்த 4 விஷயத்த ஒருத்தர் நம்பாத வரை முழுமையான மூமினாக முடியாது நபிஸாஸம் சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய ஈமானுடைய அடையாளம் மௌத்தை நம்புவது. இந்த மௌத்துனா என்ன? எல்லாரும் மௌத்து மௌத்து அப்படிங்கிறாங்களா? மௌத்துனா என்னன்ட்டு உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க. சொல்லட்டா? மௌத் அப்படின்னா ஹயாத்துடைய எதிர்மறை. மௌத்துனா உயிர் வாழ்தல், அதனுடைய ஆப்போசிட் தான் என்னது? அதான் மௌத்து. சரிதாப்பா? ஒரு மனிதனுடைய ஆற்றல், அவனுடைய அசைவு எல்லாம் இல்லாம போகுதுல்ல, இதுக்கு பேர் தான் மௌத்து. இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, மனிதனுடைய ரூஹு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்தல், இது பேரு மௌத்து. மௌத்துங்கிறது வாழ்க்கையுடைய முடிவு கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் மௌத்துங்கிறது தான் வாழ்க்கையுடைய ஆரம்பம். ஒருத்த மௌத்தாயிட்டான் அப்படின்னா தான் அடுத்து கபர் இருக்குது, சொர்க்க நரகம், அதுக்கு மத்தியில நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அப்போ வாழ்க்கையுடைய ஆரம்பமே இதுதான். மவுத் இஸ் த பிகினிங் ஆஃப் த லைஃப். புரியுதாமா? அப்போ மவுத்துங்கிறத நம்ம நம்பணும். காஃபிர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா மறுத்தாங்க மௌத்த. மௌத்தோட அவ்வளவுதான். வகாலும் இன் ஹயாத்த துன்யா நமூத்து வ நஹ்யா, இந்த உலகத்துல வாழ்றோம் அவ்வளவுதான். ஒமா நஹ்னு பிமபூஸீன், நாங்க மறுபடியும் உயிர்க்கு எழுப்பப்பட மாட்டோம். இல்ல தஹர், நாங்க இந்த பூமியில காலத்தோட அழிஞ்சிரும் அவ்வளவுதான், எழுப்பப்பட மாட்டோம்னு நம்பினாங்க. அது உண்மையான நம்பிக்கையா? மௌத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம். இது ஒரு மூமியினுடைய நம்பிக்கை. சரி, இந்த மௌத்து சம்பந்தமா குர்ஆன்ல அல்லாஹ் கிட்டத்தட்ட 165 தடவை சொல்றான். எத்தனை தடவைப்பா? 165 தடவை மௌத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல மௌத்துன்னு எங்கெல்லாம் வருதோ அது 4 அர்த்தத்துல ஒரு அர்த்தத்தை குறிக்கும்.
சொல்லட்டா 4 அர்த்தத்தையும்? முதலாவது அர்த்தம் என்னன்னா மவுத்து, உயிர் போறது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் சொல்றான். இந்த மவுத்துங்கிறது இயல்பான இயற்கையான மவுத்தை குறிக்குது. 2வது மவுத் அப்படிங்கிறது நம்மளுடைய தாயோடைய கருவறையில் இருக்கிறோம்ல, நம்மளாம் இருந்தோம்ல, நம்மளுடைய முந்திய வீடு, தாயோடைய கருவறையில் நம்ம இருக்கும் பொழுது சில குழந்தை 4 மாசம் கழிச்சு நல்லா உயிரை ஊதுவான். அதுக்கு முன்னாடி சில பேருக்கு உயிர் ஊதாமே அந்த வயிற்றுக்குள்ளேயே என்ன செஞ்சிருவாங்க, நிறைய பேர் மௌத்தாயிருவாங்க. அதான் அல்லாஹ் கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாதன் ஃபஅஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன் தராவியில ஓதப்பட்ட ஒரு வசனம். நீங்க எப்படி அல்லாஹ்வை மறுப்பீங்க? நீங்க மவுத் இல்லாம, நீங்க உயிர் இல்லாம இருந்தீங்க, நம்ம நினைச்சா அவங்களை என்ன செஞ்சிருப்போம், மவுத்தாக்கி இருப்போம். குன்தும் அம்வாதன், நீங்க உயிர் இல்லாம இருந்தீங்க, ஃபஅஹ்யாக்கும், நாங்க தான் உயிர் கொடுத்தோம் 4 மாசம் கழிச்சு. அப்போ அந்த மவுத்து 2வது அர்த்தம் என்னன்னா தாயுடைய கருவறையில உயிர் இல்லாம இருக்கிறது. 3வது அர்த்தம் குரான்ல மவுத்துங்கிறதுக்கு 3வது அர்த்தம் என்னன்னா வழிகேடுன்னு அர்த்தம். இஸ்லாம் இல்லாத வேற மார்க்கத்தை பின்பற்றுவாங்களா, அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படிப்பட்டவன், உயிரோடு இருந்தாலும் உயிரற்றவன், மௌத்தானவன். அல்லாஹ் கேட்கிறான், அவமன் கான மைத்தன் ஃபஅஹ்யைனாஹு வஜஅல்னா லஹு நூரை யம்ஷி பிஹி ஃபின்னாஸ். ஒரு மனிதன் மௌத்தாய் போய் இருக்கான், அவனும் உயிர் உள்ளவனும் உயிரற்றவனும் சமமா அப்படின்னு நல்லா கேட்கறான். அப்ப இந்த இடத்துல மௌத்துங்கிறது வழிகேடுல இருக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்றான். 3வது. 4வது அர்த்தம் என்ன அப்படின்னா பூமி இருக்கா, பூமி விளைச்சல் இல்லாத பூமி யாரா பார்த்திருக்கியா? விளைச்சல் இல்லாத பூமி அப்படியே பிளந்து காஞ்சி வறண்டு போய் இருக்கும்ல, அந்த பூமி அல்லாஹ் மவுத்து அப்படின்னு சொல்றான். உனக்கெல்லாம் தெரிஞ்ச சூரா யாசின் சூரால வாயத்துல்லாஹுமுல் அருளுல் மைத்தா, உயிரற்ற அந்த பூமி இருக்குது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அப்படின்னு சொல்றான். அப்போ மவுத்துங்கிறது குர்ஆன்ல 4 அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது. மவுத்தை பத்தி அல்லாஹ் என்னெல்லாம் சொல்றான் பாரு. மவுத்து யார் படைச்சா மவுத்த? அல்லதி ஹலக்கல் மவுத்த ஒல் ஹயாத். இன்னைக்கு தம்பி அழகா ஓதனாப்புல மவுத்தையும் ஹயாத்தையும் படைச்சது அல்லாஹ். எதுக்கு படைச்சிருக்கான் மவுத்த? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமல, உங்கள அழகிய அமல் செய்யக்கூடியவங்க யாருன்னு சோதிப்பதற்காக அந்த மவுத்தை படைச்சான். மவுத்தை படைத்தவன் அல்லாஹ். எந்த ஒரு ஆத்மாவும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம மவுத்தாக முடியாது. ஒமா கான லி நஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذنில்லாஹ். உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஆன்மாவும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம மவுத்தாகாது. ஒருத்தர் சூசைட் பண்றான், இதுவும் அது யாருடைய நாட்டம் தான், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம எந்த ஆன்மாவும் மவுத்தாகாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி உலகத்துல படைத்தவனை தவிர படைப்புகள் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் மவுத்து. குல்லு நஃப்ஸின் தாயிகத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணிச்சே தீரும். ஒமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் குல்த் அஃபயின் மித்த ஃபஹுமுல் காலிதூன். உங்களுக்கு முன்னாடி நபி எந்த மனிதனும் உயிரோட நான் வச்சது கிடையாது, நீங்க இறந்துட்டா அவங்க மட்டும் உயிரோட இருப்பீங்கன்னு நினைக்க, அவங்களும் இறந்துருவாங்க. எல்லாரும் இறந்தவன், அல்லாஹ்வை தவிர எல்லாருமே இறந்துருவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இந்த மவுத்தை விட்டு தப்பிச்சு ஓட முடியுமா யாராவது? எங்கேயும் ஓட முடியாது. குல்லை யன்ஃபஅகுமுல் ஃபிரார் இன் ஃபரத்தும் மினல் மவுத். நீங்க மவுத்தை விட்டு விரண்டு ஓடினாலும் உங்களால முடியாது அப்படின்னு நல்லா சொல்றான். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. கெட்டப்பட்ட மாளிகை, காத்து கூட உள்ள வர முடியாது, அப்படிப்பட்ட மாளிகையில் இருந்தாலும் என்ன வந்துடும், மவுத்து வந்தே தீரும். இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மௌத்தை நீங்க பார்த்து விரண்டு, யாரா மௌத்தான்னு சொன்னா ஆசைப்படுவானா? நீ மௌத்தாவ போறடா, நான் மௌத்தாவ போறேன் ஏன் சந்தோஷப்படுவானா? மௌத்தை கண்டா என்ன செய்வான், விரண்டு ஓடுவானா? நல்லா சொல்றேன், மௌத்தை நீங்க விரண்டு ஓடுறீங்களா, அந்த மௌத்து நீங்க ஒரு நாள் அதை சந்திச்சே தீருங்க. நீ இப்படியே ஓடிட்டு இருப்ப, அது அங்க அப்படி நிற்கும். மௌத்தை சந்திச்சே தீருங்க நல்லா சொல்றான். சரி, நான் மௌத்தாவ போறது எனக்கு தெரியுமா? தெரியும். யார் மௌத்து யாருக்கும் தெரியும். ஒமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். எந்த ஆன்மா எந்த பூமியில இறக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒருத்தன் வெளியே போவான், சாப்பிடலான்னு போவான், ஆனா அல்லாஹ் அங்க அவனுக்கு மௌத்து வச்சிருப்பான். வெளிநாட்டுக்கு போவான், ஆனா அல்லாஹ் அங்க அவனுக்கு மௌத்து வச்சிருப்பான். அப்ப மௌத்து எந்த இடத்துல யாரு எப்போ இறப்பாங்கிற அல்லாஹ் தவிர யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி நப்சாசம் சொன்னாங்க மௌத்து சம்பந்தமா, எந்த ஒரு மனிதனும் அவன் மௌத்து வேண்டி துவா செய்யக்கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஹோம்ஒர்க் கொடுக்காங்கப்பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, இதுக்கு மௌத்தாயே போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்லலாமா? எந்த உச்ச நிலைய
கஷ்டத்திலையும் நம்ம மௌத்த ஆசைப்படவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யத்தமன்ன யன்ன அஹதும் மின்குமுல் மௌத். உங்கள யாரும் மௌத்த ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு வாழ கஷ்டமா இருக்குதா, ரொம்ப சிரமமா ஃபீல் பண்றீங்களா, நீங்க இந்த துஆ ஓதுங்க. அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி. யா அல்லாஹ், நான் வாழ்வது எனக்கு சிறந்ததா இருந்தா என்னை வாழவை. வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி. எனக்கு நான் மௌத்தாவது சிறந்ததா இருந்தா நீ மௌத்தாக்கிரு. அப்ப எவ்வளவு நோய் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மௌத்த நம்ம ஆசைப்படவே கூடாது. சரியாப்பா? அப்போ ஒரு மனிதன் மௌத்தாயிட்டான் அப்படின்னாலே அவனுடைய கியாமத்து ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு கியாமத்துனா மௌத்தாயி அதுக்கப்புறம் சூரோதி அதுக்கப்புறம் தான் கியாமத்துங்க கிடையாது. முகீரத்து இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஐயுஹன்னாஸ் மக்களே, இன்னக்கும் தக்கூலூன அல் கியாமா அல் கியாமா, மறுமை மறுமை நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த மறுமை என்ன தெரியுமா? இன்னமும் மாத்த ஃபக்கத் ஃபாத்தல் கியாமா. ஒருத்தன் இறந்துட்டா அவனுக்கு மறுமை ஆரம்பிச்சிடும், அவனுடைய மறுமை ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் இறந்தால் அவனுடைய மறுமை ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க. அப்ப மவுத்து சம்பந்தமாக நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அந்த மவுத்து அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மவுத்தை படைச்சது அல்லாஹ் தான். எல்லா ஆன்மாவும் மவுத்தாகியே தீரும். எங்க இருந்தாலும் மவுத்து அடைஞ்சே தீரும். அத மாதிரி எந்த சிரமத்தில் நம்ம மௌத்த ஆசைப்படவே கூடாது. சரியாப்பா? இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த தொகுப்புல பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ் டெய்லி இன்ஷா அல்லாஹ் வரணும். சரிங்களா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.